शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये शरणागतोऽहं 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 शरण्ये शरणागतोऽहं 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 शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो 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 श्री गुरवे नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो नमो प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण 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 रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये शरणागतोऽहं 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 शरण्ये शरणागतोऽहं 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 शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो 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 श्री गुरवे नमो श्री गुरवे नमो श्री गुरवे नमो नमो प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण 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 रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये எழுந்திரு பாரதமே விழித்துக்கொள், உன் ஆன்மீக சக்தியால் உலகின் நாயகனாக விளங்கு என்று அறைகூவல் விடுத்த சுவாமி விவேகானந்தர்
இந்தியாவின் மறுமலர்ச்சிக்காகவும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆன்மீகத்தை பரப்பவும் சர்வமத சம்மேளனம் நடந்த சிகாகோ நகரத்திற்கு சென்று இந்தியாவின் ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் உலகம் அறிய செய்து மறுபடியும் தாயகம் திரும்பிய பொழுது இந்தியாவில் உள்ள அனைவரும், குறிப்பாக இளைஞர்கள், தங்களுடைய ஆன்மீக பொக்கிஷத்தை உணர்ந்து இந்தியாவின் பண்பாட்டில் மனதை ஊன்றியவர்களாக நாட்டிற்கும் அதில் உள்ள ஏழை எளியவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற அறைகூவலை விடுத்தார். அந்த அறைகூவலை செயல்படுத்தும் திட்டமாக ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம் என்ற இரு நிறுவனங்களை உருவாக்கி ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக நாட்டுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் சேவை செய்யக்கூடிய, ஆன்மீகத்தில் அதன் தத்துவங்களை உணர்ந்து துறவி வாழ்க்கை வாழக்கூடிய துறவிகளை உருவாக்கும் நிறுவனமாக உண்டாக்கி அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள எல்லா இடங்களிலும் இந்திய ஆன்மீகம், பண்பாடு, சேவை என்ற 3 குறிக்கோள்களை வைத்து ராமகிருஷ்ண மடம் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகமெங்கும் பல இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் இப்பொழுது 170 மையங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மையத்திலும் இறைவனை மையமாக வைத்து, இறை சிந்தனையை மையமாக வைத்து, உலகில் உள்ள அனைத்து ஜீவர்களும் இறைவனின் வடிவங்களே என்ற தத்துவத்தை மையமாக வைத்து, சிவஞானே ஜீவசேவா, நம் முன் வருகின்ற மனிதர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் இறைவன் வாழுகின்ற திருக்கோயில், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்ற கொள்கையை, வேதாந்தத்தின் இந்த கொள்கையை செயல்படுத்தும் மையங்களாக ராமகிருஷ்ண மடங்கள் விளங்கி வருகின்றன. அவற்றுள் சென்னை ராமகிருஷ்ண மடம் 1897ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் தமிழகத்திற்கு வருகை தந்த பொழுது விவேகானந்தர் இல்லம் என்று அழைக்கப்படும் ஐஸ் ஹவுஸ் என்ற இல்லத்தில் தங்கியிருந்தார் 9 நாட்கள். அப்பொழுது தமிழக மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தென்னிந்தியாவில் முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட கிளை சென்னை ராமகிருஷ்ண மடம். 10 வருடங்கள் விவேகானந்தர் இல்லத்தில் செயல்பட்டு வந்த இந்த மடம் இப்பொழுது மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் அமர்ந்துள்ளது. 1906ஆம் ஆண்டிலிருந்து இந்த மடம் இப்பொழுது மயிலாப்பூரில் செயல்பட்டு வருகின்றது. சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதிகளும், ஏழை குழந்தைகளுக்கு கல்வி நிறுவனங்களும் மற்றும் அனாதை நிறுவனங்களும் மற்றும் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் போதிக்கும் புத்தகங்களை வெளியிடக்கூடிய அச்சகங்களும் உள்ளன. மற்றும் ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக பல்வேறு கிராமப்புற நலத்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஏறக்குறைய 115 ஆண்டுகளுக்கு மேலாக ராமகிருஷ்ண மடம் சென்னை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டு வருகின்றது. இதை ஆரம்பித்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தஜி மகாராஜ் என்ற சுவாமி விவேகானந்தருடைய சக சிஷ்யர். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு 16 சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுள் ஒருவரை சுவாமி விவேகானந்தர் தென்னிந்தியாவிற்கு அனுப்பி அவருடைய தவத்தின் காரணமாக 14 ஆண்டுகள் இங்கு தங்கியிருந்தார் சென்னையில். அவருடைய தவத்தின் காரணமாக தென்னிந்தியா முழுவதுமாக பல கிளை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுள் இப்பொழுது சென்னை ராமகிருஷ்ண மடம் சிறப்பாக இறைவனுடைய அருளால் சிறப்பாக செயல்பட்டு ஆன்மீக பணிகள், கலாச்சார பணிகள், மருத்துவ பணிகள், கல்வி பணிகள், சுகாதார பணிகள் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி பணிகள் என்று
பலவிதமான முகங்களை கொண்டு இந்த ராமகிருஷ்ண மடம் சென்னை நடந்து கொண்டு வருகின்றது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ நமது மடத்திற்கு வந்து இங்கு நிலவும் ஆன்மீக அமைதியையும் கலாச்சார பண்பாட்டையும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி.